Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். வேறு எந்த காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்வே போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க. ஸோ சேனலையும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சாம்பாருக்கு தேவையான பருப்பு வந்து நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்து வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா ஒரு வாட்டி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் பூசணிக்காயில் தான் செய்ய போகிறோம். அதனால் தக்காளி வந்து சின்னதாக போதும். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு மஞ்சள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தக்காளி அப்புறம் இது காய் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து உப்பு சேரும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு உப்பு வந்து காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வந்து காய் வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும். நம்ம இங்கே வெள்ளை பூசணிக்காய் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். வேறு எந்த காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு வாட்டி வதங்கிடுச்சு. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா நமக்கு வந்து காய் நல்லா வந்து ஓரளவுக்கு 50% வந்து வெந்திருக்கு. இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு கரைச்சி அதோட தண்ணி மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பாரில் சேர்க்குற மாதிரி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா சேர்த்து ஒரு வாட்டி பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மசால் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இங்கே வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம அதை வந்து நல்லா குக் பண்ணுறதுக்காக விட்டுடலாம். நல்லா வந்து வெந்து வரணும். காய், மசாலா எல்லாமே வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வெந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த பருப்பில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து அதில் விட்டு அதை லைட்டாக அலசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து வேஸ்ட் ஆகாது. இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ குழம்புக்கு ஏற்ற தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இல்லை திக்காகவே இருக்கட்டும், எனக்கு வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவை அப்படின்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து இதை மறுபடியும் ஒரு கொதி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வெந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிட்டோன்னா நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே வீடே கம்மன்னு மணக்குதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம வந்து தனி காய் வச்சு நிறைய செஞ்சுருக்கோம். முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார்லாம். உங்களுக்கு அதோட ரெசிபியோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.